தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து விமர்சிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாக அதிமுக கூட்டத்தில் இது தொடர்பாக கருத்து வழங்கப்பட்டதாக தெரிகிறது. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன, எதற்காக இந்த ஆலோசனை, ஏன் இந்த நிலைப்பாடு அதிமுக தற்போது இருக்குது? அதாவது அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது இன்று நடந்து முடிந்திருக்கிறது. காலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தலுக்கான வியூகங்கள் பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் முக்கியமாக கூட்டணி தொடர்பான நேரடியான பேச்சுவார்த்தையை தானே நடத்தி வருவதாகவும், வலுவான கூட்டணியை அதிமுக தலைமை அமைப்போம் என்றும், அதற்கான பேச்சுவார்த்தை மிக தீவிரமாக நடத்தி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி செய்யணும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க அதை சுட்டிக்காட்டணும்ன்றதை சொல்லியிருக்காரு. பூத் கமிட்டி அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்ட நிலையில 15 பூத் கமிட்டிகள் உள்ளடக்கிய கூட்டங்களை செப்டம்பர் முதல் வாரத்தின் முதல் நடத்த வேண்டும் சொல்லியிருக்காரு. மிக முக்கியமாக பாஜகவின் தமிழக தலைவர், முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை பற்றி பொதுவெளியில் விமர்சிக்க வேண்டாம் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இன்றே நாம் மேடையில் பார்த்தோம். ஏற்கனவே நடந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அமர வைப்போம் என்று பேசியிருந்தார் அண்ணாமலை. அதன் தொடர்ச்சியாக இன்றும் மூப்பனார் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி நடந்த நிகழ்விலையும் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி கைக்குலுக்கிக் கொண்டதையும் நேரடியாக பார்த்தோம். அதன் பின்னராக நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தான் இந்த தகவல் பேசப்பட்டதாக தகவல் இருக்கிறது. ஏன்னா கூட்டணியை உடைக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று வருது. அதனால அதெல்லாம் எந்த ஒரு பொருட்டும் படுத்தாம நீங்க பாட்டுக்கு உங்க தொடர்ச்சியாக களப்பணிகளை தீவிரப்படுத்துங்கள் என்று அதிமுகவினருக்கு உற்சாகம் தரும் வகையில பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தல பணிகளை மிக வேகப்படுத்தணும். இப்ப இருக்கக்கூடிய பணிகள் மட்டும் போதாது. ஏற்கனவே நான் இதுவரை 118 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வந்திருக்கேன். இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய 116 தொகுதிகளுக்கு விரைவாக நான் திங்கட்கிழமையிலிருந்து சுற்றுப்பயணம் போறேன். அதனால கட்சி நான் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் வலுவான கட்டமைப்பு இருப்பதை தன்னால் உணர முடிவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே வரக்கூடிய தேர்தலில் பாஜகவுடன் தான் பயணிக்க போகிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் அதற்கு இடமளிக்க கூடாது என்ற வகையில் தான் இந்த கருத்தை பேசியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.